Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு விஷயம் விளையாட்டை ட்ரை பண்ணால் அது வந்து வை டோன்ட் யூ ட்ரை ஃபார் லிம்கான் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் வந்து விளையாட்டாக ட்ரை பண்ண விஷயம் நடந்தது. அதுதான் அந்த ஒரு விளையாட்டாக ட்ரை பண்ண விஷயம்தான் என்னை இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. என்னோடய கரியரே 2006 ரிங்டோன் கம்போசரை தான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ரிங்டோன் கம்போசரை தான் ஆரம்பித்தேன். சந்தோஷ் இது மாதிரி சத்யம் சினிமாஸோட குரூப் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிள் ஆரம்பிக்கிறாங்க, திங்க் மியூசிக்னு சொல்லிட்டு. நீ வரியா இங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். வாகை சூடவா அப்படின்ற படத்தோடைய ப்ரொடியூசரை பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அது என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நெகோஷியேஷன் டீல் அது பண்ணது. மியூசிக் கம்போசர் புதுசாக வந்து ஜிப்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காருப்பா, சாங்ஸை கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுறாரு. ஃபஸ்ட் எடுத்த உடனே சாரா காத்து சாங் கேட்கும் போதே அவ்வளோதான், ஃப்ளாட். ஃபஸ்ட்டு படமே வந்து அது அந்த ஆல்பம் வந்து நேஷ்னல் அவார்டு 2012 வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி ஃப்ரெண்டு தான் லியோ எடிட்டராக அவர் வந்து அட்டகத்தியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஈ கால் மீ, சந்தோஷ் இந்த மாதிரி அட்டகத்தின்னு ஒரு படம் பண்ணுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிவி குமார்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர், ரஞ்சித் உட்காந்துட்ருக்காரு, சிவி குமார் இருக்கார் லியோ ஜான்பாலோட ஆஃபீஸில். சந்தோஷ் நாராயண் வரதுக்கு முன்னாடி இவங்க பாட்டு போடுறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆசை ஒரு புல்வெளி அந்த சாங் கேட்குறேன், சான்ஸே இல்லை, சோல்ட் அவுட் கம்ப்ளீட்டாக. அந்த பாட்டு கேட்ட உடனே சந்தோஷ், நானும் சந்தோஷ் தான், நீங்கள் தான் அந்த சந்தோஷா சொன்னார், நீங்கள் தான் வந்து பாட்டு கேட்டுட்டு படத்தை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறீங்களா? சரி ஓகே, நீங்கள் வாங்குறது உங்கள் விருப்பம், கண்டிப்பாக நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இப்போ அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பல்லு தேய்க்காமையே வந்துட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட் வராரு என்னை பார்க்க, பயங்கர ஒரு ஃபயராக, ஒரு இண்டிபெண்ட்னா நான் தான், தமிழை பற்றி ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு வராரு. ஓகேவா? அவர் வேறு யாரும் இல்லை, ஹிப்ஹாப் தமிழா ஆதி முதல் லைன்லேயே நான் பிடிச்சிட்டேன். தமிழ்நாடுலேருந்து ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் வராரு, அதை நம்ம பண்ணணும், நம்ம ஓன் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறியை எனக்கும் அவர் வந்து ஆமாம் இது பண்ணி அப்படி தான் ஹிப்ஹாப் தமிழா வந்து பண்ணுறோம். இருந்தாலும் நான் வந்து இல்லை, நீங்கள் வந்து சினிமாவுக்கு வாங்க, படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்று நேற்று நாளைன்ற ஒரு ப்ராஜெக்ட் அமிட் ஆகுது. ஆனால் ஆம்பளை தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. அப்படி தான் அவருடைய சினிமா இதாகுது. அவர் ரியல் லைஃப்பில் நான் அந்த கதையை வந்து படமாக எடுத்திருக்காரு. அதில் நான் வந்து திங்க் மியூசிக் சந்தோஷாக வரேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ஏன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு நான் கொடுத்தேன்றதை அந்த படத்தில் வந்து அவர் பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல, இல்லை நீங்கள் பண்ணியே ஆகணும், நான் எங்கே போனாலும் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் தானே திங்க் மியூசிக் சந்தோஷம்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட 50 டெபியூட் கம்போசர்ஸை திங்க் மியூசிக்கில். உங்களை எப்படி அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு யூஆர் ஒன் ஜெம் தட் எவ்ரிபடி செரிஷ். பட் காமன் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ திங்க் மியூசிக் அப்படின்றது வந்து எத்தனை இண்டிவிஜுவல்ஸை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு, எத்தனை டெபியூ டைரக்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டோக்கன் கார்டாக இருந்திருக்குன்றது வந்து நமக்கு தெரியும். பட் திங்க் மியூசிக் அப்படின்னு சொன்னாலே திங்க் மியூசிக் சந்தோஷ் அப்படின்ற பேர் வந்து எல்லா இடத்துலையும் இஸ் தேர். ஸோ திங்க் மியூசிக்குடைய வைஸ் பிரசிடென்ட் சந்தோஷ் அவர்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஐ பிலீவ் there's a lot of travel, ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. அந்த ஒரு ஜேர்னியை நம்ம வந்து இன்னைக்கு பேசணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. பிகாஸ் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் இதை பார்க்குறப்போ அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபயர், ஒரு மோட்டிவேஷன் வரும். என்னப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் பின்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒன்று எனக்கு தெரியும்னு தோணுது. ஸோ தட் இஸ் திஸ் கான்வர்சேஷன் இப்படி தான் இருக்க போகுது. Is it all right? Yes. ஸோ சந்தோஷ் அவர்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே மியூசிக் மேல ஒரு பிரியம். தாத்தா வந்து சின்ன வயசுல ஒரு பியானோ வாங்கி கொடுத்தாங்களாமே, கீபோர்டு. எஸ், ஸோ கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த கீபோர்டு வாங்கி கொடுத்ததுலேருந்து அந்த குட்டி குட்டியா மழலையில பண்ண விஷயங்கள் வந்து அண்ட் தென் இட் ஜஸ்ட் உங்களுக்குள்ளே இண்டல்ஜ் ஆகி ஒரு மியூசிக் ஒரு ஆரா வந்து உங்களை கேப்டிவேட் பண்ணியிருக்குன்னு நான் நம்புறேன். பிகாஸ் அப்படி இருந்தனால தான் யூ குட் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது. ஸோ சின்ன வயசுல அந்த வேக் மெமரிஸ்லாம் இருக்கா, அந்த பியானோ வந்து வாசிச்சது? டெஃபினெட்லி. கிராண்ட் ஃபாதருக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து வயலின்லாம் வந்து வாசிப்பார். லைக் அவர் வந்து ஹி வாஸ் இன்டு அந்த இந்தியன் ரயில்வேஸ் ஐசிஎஃப், அங்கே தான் வந்து வாஸ் ஒர்க்கிங். என் வீட்டில் டிவி இருக்காது, அவர் வீட்டில் தான் இருக்கும். ஸோ சின்ன வயசில் அவர் வீட்டில் போய் டிவி பார்ப்பேன், அவர் பாட்டு பார்ப்பார், நிறைய மியூசிக் பற்றி நிறைய பேசுவார். அப்படி தான் வந்து டால் ஸ்டார்டட். நான் வந்து வில்லிவாக்கம் அங்கே தான் பிறந்து வளர்ந்தது. ஓகேங்களா? அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது, ஒரு பெருமாள் டெம்பிள் இருக்குது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்போ வந்து ஒரு குட்டியாக வந்து டாய் போர்டு, கீபோர்டும் ஒரு குட்டியாக ஒரு டாய் போர்டு, ஜஸ்ட் ஒரு ஆக்டேவ் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அது வேணும்னு சொல்லி நான் கேட்குறேன் என் வீட்டில், அதை வாங்கி கொடுக்குறாங்க.
நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நானே அப்படி வாசிக்கிறேன். ஓகேங்களா, என்னால் அதை வாசிக்க முடிஞ்சுது. உடனே என் தாத்தா நோட் பண்ணுறாரு. ஏய் நீ வந்து எப்படி யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டார். இல்லை, ஜஸ்ட் தோணுச்சு அப்படியே வாசிக்கிறேன் அப்படின்னோடனே தென் ஹீ சென்ஸ்ட் ஓகே ஐ திங்க் உனக்கு கேள்வி ஞானம் இருக்குது, நீ வந்து உனக்கு மியூசிக்கில் நீ ஒழுங்காக வந்து பாடம் வந்து உனக்கு சொல்லி கொடுத்தா நீ கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ப்ராப்பராக ஒரு கீபோர்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கீபோர்டு வாங்கி கொடுக்குறாங்க. அவர்கிட்ட தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். என்ன ஒரு இதுனா அந்த கொஞ்சம் விளையாட்டுத்தனம். ஸோ முறைப்படி அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். அவர் வந்து கர்நாடிக் இதுதான் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அந்த பொறுமை எனக்கு இல்லை. அந்த பொறுமை இல்லாமல் அவசரமாக, ஏன்னா இப்போ வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா வந்து சினிமா பாடல்கள்லாம் வாசிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சிலபஸில் இருக்கிறது தான் வந்து கரெக்டாக கற்றுக்கணும், அப்போ தான் வந்து அது முறைப்படி கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அது அந்த பொறுமை இல்லாமல் நானே வந்து வாசிக்கிறது, பாட்டு கேட்டு வாசிக்கிறது இப்படி பண்ணுறதுனால அவருக்கு அது வந்து இது தப்பு, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆமாம். அதுக்கப்புறம் நான் வந்து அது என்ன, நான் பரவாயில்ல நானே வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் போயிட்டு நானே பாட்டு கேட்டுட்டு வாசிக்கிறது, இப்படி ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் முறைப்படி கற்றுக்கல. சரிங்களா, என்னென்னா லைக் வீட்டில் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் தான். டேட் வந்து சம் ஹார்ட்வேர் ஷாப் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபேமிலியாக தான் இருந்தது. எனக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, ஓகே அடுத்தது நீயும் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு வந்து மீடியாவில் வரணும், அது எப்படியோ ஏதோ அது மியூசிக்ன்றது எனக்கு தெரியுன்றதுனால அதை ஒரு பார்த்தா வந்து நினச்சிட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் டேஸ்லேருந்தே, ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க என்ன. ஸ்கூலில் எவ்ரி ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருந்ததே இல்லை. கீபோர்டு எடுத்துகிட்டு போயிடுவேன், வாசிப்பேன். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் சரி ஓகே நம்ம மீடியாவில் போகணும், டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும், அந்த யோசனைலாம் இருந்தாலும் விஸ்காம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து லோயலாவில் வந்து பண்ணால் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டாங்க எல்லாரும். அதை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து வரையவும் செய்வேன். எனக்கு வரைகிறது அதுவும் வந்து கிராண்ட் ஃபாதரோட டேலண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இன்னும் நிறைய क्वेश्चंसலாம் இருக்கு, அதை ரிவீல் பண்ணோம். இது எந்த அளவுனா லைக் அந்த மியூசிக் அப்படின்ற மீடியாவில் வரணும், எப்படியாச்சும் வந்துடணும், அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து 96 நினைக்கிறேன். 1996 ஒரு ப்ரோக்ராம் ராஜ் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா தாகம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வரும், க்ரஷ் தாகம் சொல்லிட்டு. அந்த ஷோவுடைய இது என்னென்னா, சிறப்பம்சம் என்னென்னா, நீங்கள் லெட்டர் எழுதி போடலாம், நீங்கள் என்ன உங்களுடைய விஷயம் அதை அவங்க வந்து அதை வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஒரு வாரம் எவ்ரி வீக்லி இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து இல்லை நான் வந்து ஒரு படம் பார்க்கணும், அந்த தியேட்டரில் யாருமே இருக்கக்கூடாது, நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் எழுதுனீங்கன்னா அதை அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க. நான் வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணணும், கொடைக்கானல் போகணும், இல்லை தாஜ்மஹால் போகணும் அப்படின்னா அதை பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமுடைய இதுவே அதுதான். ஸோ அதை நான் பார்த்துட்டு நான் எழுதின விஷயம் என்னென்னா, அதுவும் நிறைய லெட்டர்ஸ் எழுதுவாங்க. ஓகேங்களா, பார்க்குற நேர்கள் நிறைய லெட்டர்ஸ் எழுது. ஏன்னா நிறைய லெட்டர்ஸ் எழுதுனா தான் அவங்க பார்வைக்கு படம் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்மளும் லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு ரஹ்மான் சாரை வந்து மீட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய முதல் விஷயம் வந்து அது ஒரு உரிமை. அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா அதெல்லாம் வந்து அவருடைய பாட்டு கேட்டு தான் நம்ம வந்து சைல்ட்ஹுட் டேஸில் வந்து வளர்ந்தோம். அவர் எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 லெட்டர் எழுதுனேன் நான் 96 அந்த டைம்லேயே. நான் மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் எனக்காக எழுதுறாங்க. அந்த 500 லெட்டர், அந்த போஸ்ட் கார்டு லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதை எழுதிட்டு என்ன பண்ணுறேன், லைக் ஒரு 50-50-50 பிரிச்சுட்டு ஒவ்வொரு போஸ்ட் பாக்ஸ்லையும் போய் போடுறேன். லைக் வில்லிவாக்கம் தான் நான் போடுறது சொன்னல, வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு 50 லெட்டர் போடுறது, அப்புறம் பெரம்பூரில் போய் போடுறது, அந்த மாதிரி போட்டு ஏன்னா மொத்தமாக 500 வந்து ஒரு இதில் போட்டால் அந்த போஸ்ட்மேன் என்ன எதாவது திட்டுவானோ, இப்படி அதை கரெக்டாக கொண்டு போய் இப்படிலாம் யோசிச்சு இதெல்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ அப்போ தான் ஹையர் செகண்டரியில் வந்து விஸ்காம்ன்ற ஒரு இது கேள்விப்படுறேன், எப்படியாச்சும் அது சேரணும்னு சொல்லிட்டு as I said earlier, வரைகிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறதுனால விஸ்காமுக்கு வரையணும், நல்லா வரைஞ்சா உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12th முடிச்ச உடனே நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு விஸ்காம் லோயலாவில் அப்ளை பண்ணுறோம். என்னென்னா என்னுடைய ஃபேஸை வரைய சொல்கிறாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில், அதை பார்த்து வரையணும். 2002 if I'm not wrong. நான் வரைகிறேன், வரைஞ்சிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறேன், கிடைக்கல.
ட்ராப்டு. என் ஃப்ரெண்டு வந்து என் கூட எழுதின ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து விஸ்காம் கிடைக்கல, நான் வேறு டிபார்ட்மெண்ட் சேரேன்னு சொல்லிட்டு ஜாயின்ட் மேத்தமெட்டிக்ஸ். நான் வந்து ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். விஸ்காம் கிடைக்கலையே, ஆனால் சேர்ந்தால் லோயலாவில் தான் சேரணும், விஸ்காம் சேரணும், அப்போ தான் மீடியாவுக்கு வர முடியுன்ற அந்த ஒரு இதுலேயே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட பேட்ச்மேட்ஸ் 2-3 பேர் வந்து ஏரோநாட்டிக்கல் ஜாயின் பண்ணாங்க. என் வீட்லேயும் சொன்னாங்க, ஐ திங்க் ஏரோநாட்டிக்கலில் வந்து ஐ திங்க் நல்ல ஸ்கோப் இருக்கான், வை டோன்ட் யூ ட்ரை தட் அப்படின்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் மைண்டடாக அது ஜாயின் பண்ணேன். ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் இந்துஸ்தானில். ஒரு 6 மாதம் கூட என்னால் போக முடியல. சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னோட நாட்டம் ஃபுல்லாக மீடியாவிலே தான் இருந்தது. ஸோ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். வீட்லேயும் வந்து ஒன்றும் சொல்லலை. என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி தான் வீட்லேயும் எல்லாத்துக்குமே வந்து தலையாட்டினாங்க. அந்த அடுத்த 6 மாதம் டிஸ்கன்டினியூ பண்ண அந்த அடுத்த 6 மாதம் விடாமல் அதே லோயலால் விஸ்காம் நம்ம திருப்பியும் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்பியர் பண்ணணும். அப்போ இதுதானே அவங்க கேட்ட கேள்வின்னு சொல்லிட்டு நானே என்னை வரைகிறதுக்கு உண்டான அந்த இதை வந்து ட்ரைனிங் நானே எடுத்துக்கிறேன். ஒருத்தர்கிட்ட கிளாஸ் போய் நானே என்னை வரைய ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிட்டு அகெயின் 1 இயர் வேஸ்ட் பண்ணி திருப்பியும் லோயலால் விஸ்காம் அப்ளை பண்ணுறேன். அப்போ வேறு கேள்வி கேட்டாங்க, கிடைக்கல, அப்பயும் ட்ராப்டு. சரி ஓகே இதுதான் நம்மளுடைய ஃபேட், ஐ திங்க் விஸ்காம் சேர முடியாது போல் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஓடியை போய் பார்க்குறேன். எப்படியாச்சும் விஸ்காம் சேரணும்னு தான் நான் வந்தேன், எனக்கு விஸ்காம் கிடைக்கல, நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து நீ மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் எடுத்திருக்கப்பா, அவர் வேறு மேத்தமெட்டிக்ஸ் ஹெச்ஓடி, நீ மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்திருக்கு, நீ மேக்ஸ் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி மேக்ஸ். நிஜமாவே மேத்ஸ் வருமா? இல்லை எனக்கு வரும். ஸ்கூல் டேஸில் மேக்ஸ் மட்டும் நான் நல்லா பண்ணுவேன். அதனால் மேக்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணதுனால மேக்ஸ் தான் சேர்ந்தேன் நான் லோயலாவில். மேக்ஸ் தான் அப்படின்றது இல்லை. அதுக்கப்புறம் அது என்னை எந்த அளவு ஒரு ரூட்டை ஒரு பாத்தை, ஏன்னா அந்த விஸ்காம் ஜாயின் பண்ணுன்றதுக்காக நான் வேண்டாத வேண்டுதல் இல்லை, போகாத கோவில்கள் இல்லை. ஆமாம், நம்ம என்ன விரும்புகிறோன்றதை தாண்டி நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதான் நடக்கும்ன்றது தானே விஷயம். ஸோ என்ன ஆகுது, மேத்தமெட்டிக்ஸ் தான் ஜாயின் பண்ணுறேன். ஆனாலும் என்னோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் திஸ் மீடியா அண்ட் மியூசிக்ன்றதை தாண்டி மீடியாவில் வரணும், மியூசிக்ன்றது எனக்கு தெரியும். அதனால் இது ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிக்கிறத தாண்டி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப அதிகமாகவே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். டான்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பிரபுதேவா சார் ஃபேன். ஆமாம், அவருடைய அந்த முக்காபலா சாங் அது அந்த பாட்டு பார்த்ததுலேருந்து டான்ஸ் ஆடுற ஒரு இதுவும் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ டான்ஸ் ஆடுறது, இந்த மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணுறது, வரைகிறது, இந்த மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் தான். சும்மா டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, யூஆர் a professional salsa dancer. I'm just spilling the tea. இப்போ யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அதெல்லாம் அப்புறம் வந்தது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஓகே நம்ம வந்து யூனிக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், இல்லைனா 10ஓட 11 ஆகிடுவோம் அப்படின்றதுனால ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்து ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெக்கார்ட் மாதிரி பண்ணணும்னு நினச்சி ஒரு விஷயம் ட்ரை பண்ணல. ஒரு விஷயம் விளையாட்டாக ட்ரை பண்ணால் அது வந்து வை டோன்ட் யூ ட்ரை ஃபார் லிம்கான் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் வந்து விளையாட்டாக ட்ரை பண்ண விஷயம் நடந்தது. அதுதான் அந்த ஒரு விளையாட்டாக ட்ரை பண்ண விஷயம்தான் என்னை இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா 3310 சொல்லிட்டு ஒரு ஃபோன் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்கிட்ட அந்த ஃபோன் கூட இல்லை காலேஜ் டேஸில். என் ஃப்ரெண்டு தான் வந்து அந்த நோக்கியா 3310 ஃபோன் வச்சுருந்தான். ஃபோனும் இங்கே ஒரு நாள் இது எப்படி கம்போஸ் பண்ணுறது, என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அது கம்போஸ் பண்ணி சேவ் பண்ணி ப்ளே பண்ணால் ரிங்டோனாக வரும். நான் அது சும்மா அப்படியே வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்படியே லைவாக ஒரு கீபோர்டில் வாசிச்சா எப்படியோ அது மாதிரி ட்ரை பண்ணேன். அது மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வாசிக்கிற ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு யூனிக்னஸ் காட்டணுமேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபுல் சாங்கை வாசித்தேன். எப்படி வாசிச்சேன்னா, ஒரு 2 லைனுக்கு மேலே அது ரிங்டோன் ப்ளே ஆகாது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்ல. ஏன்னா அதோட ஸ்பேஸ் அவ்வளோதான் இருக்கும். சரி நம்ம ஃபுல்லாக வாசிக்கலான்றதுக்காக என்ன பண்ணுவேன், ஒரு தம் ஃபிங்கரில் வந்து வாசிப்பேன், ஒரு தம் ஃபிங்கரில் டிலீட் பண்ணிகிட்டே இருப்பேன் நோட்ஸை. அது அவ்வளோ வேகமாக அது பண்ணணும், அந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம விளையாட்டாக பண்ணது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு, ஏய் செம்மையாக இருக்குது, இது ஒரு யூனிக்காக இருக்குது, சான்ஸே இல்லை, இது நீ வை டோன்ட் யூ இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நீ வந்து ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி
என்ன சீரியஸாக எடுத்து ட்ரை பண்ணலாம், என்ன ட்ரை பண்ணுறது அப்படின்னும் போது பார்க்க ஒரு நல்ல ஒரு வேடிக்கையான ஒரு இதுவாக இருக்குது, அதனால் இது ட்ரை பண்ணு, நீ சீரியஸாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஒரு பாட்டு வாசிக்கிறதுன்றது 2 ஃபோனில் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வாசித்தேன், 1 ஹவருக்கு வாசித்தேன். இது ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணலாமே அந்த டியூரேஷன்ன்றது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேஜில் போய்ட்டு நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே அது வந்து இதாகாது, எங்கேஜ் ஆகாது, அவ்வளோதான். ஒரு பாட்டு வாசிக்கலாம், அதுக்கு மேலே உட்காந்து ஃபுல்லாக ½ hour வாசிக்கிறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ரெக்கார்டுன்றதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸ்லோலி எல்லாம் பிரிண்ட், டெய்லி, டிவி சேனல்ஸ் எல்லா இதுலேயுமே வந்து இது மாதிரி இவர் வந்து மொபைல் ஃபோன்லேயே வந்து பாடல்கள் வாசிக்கிறாருன்ற கவர் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஒரு ரெக்கார்ட் கின்னஸ் ஆர் லிம்கா நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த தான் தேவைப்படுற ஒரு இது கான்டாக்ட்ஸில் இதெல்லாம் அப்படியே ஒருத்தர் சொல்லி இது இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கணும், இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கணும், நீ இவ்வளோ டிவி சேனல்ஸில் வந்திருக்கணும், அப்போ தான் கின்னஸ்லேருந்துலாம் வருவாங்க. கின்னஸ் கான்டாக்ட் நம்பர் கூட எனக்கு இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து ஈஸியாக கூகுள்ன்ற ஒரு விஷயம் இருந்து எல்லாமே ஈஸியாக இதாச்சு. அப்போ வந்து ரொம்ப கஷ்டம்தான். யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம ட்ரை பண்ணுறது, எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் வந்து போய் நிற்கிறது, அப்படி தான் காலேஜ் டேஸ்லேயே, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து காலேஜ் ஃபைனல் இயரில் ஒவேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எவ்ரி இயர் லாயலாக நடக்கும். அப்போது வந்து ஒரு ஸ்கிட் மாதிரி ஒன்று பண்ணோம். அப்போது அந்த ஸ்கிட் பண்ணும்போது விஜய் டிவிலேருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. இப்போ கூட அவர் இருக்கார், அவர் குளோபல் வெங்கடேஷ் பாபு அப்படின்னு சொல்லுவாங்க, குளோபல் வெங்கடேஷ்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்னோட நம்பர் அவர் நம்பர் எனக்கு கொடுத்தாரு. அதுதான் அந்த அந்த கான்டாக்ட்ன்றது வந்து லாயலாவில் சேர்ந்தா கிடைக்கும்னு சொல்லுவாங்களா, அது 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 அந்த விஷயம் இதுதான். ஓகே. அந்த காலேஜில் நாங்கள் அந்த பெர்ஃபார்ம் பண்ணதுனால எனக்கு ப்ரொஃபஸர்ஸும் அவ்வளோ என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எல்லோரும் மேக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர், சார்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்க எல்லா ப்ரொஃபஸர்ஸும், விக்டர் தேவராஜ் சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த விஜய் டிவியோட கான்டாக்ட் நம்பர் கிடச்சது அன்றைக்கி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்திருக்கு அன்னைக்கு. ஆமாம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம போயிட்டு உங்கள் நம்பரை எனக்கு கிடச்சிது, நான் உங்களை பார்க்க முடியுமான்றதை விட அவங்க அந்த நம்பரை கொடுத்து என்னை வந்து பாருங்கன்றதில் ஒரு இது இருக்குல்ல, அக்னாலஜ்மெண்ட் இருக்குல்ல. அதுக்கப்புறம் அவருக்கு கால் பண்ணுவேன், அவரை ஃபாலோ பண்ணுவேன், அவரை போய் பார்க்குறதுக்கு விஜய் டிவி போவேன். அப்படி ஒரு நாள் வந்து அவர் என்னுடைய அந்த மொபைல் ரிங்டோன்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கல. அப்போ ஒரு ஸ்கிட் பண்ணோம், அந்த கடவுள் பாதியும் மிருகம் பாதின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ விஜய் டிவியில் விமர்சனம் பண்ணுவாங்க. இவர் அந்த நண்டு ஜெகன் அவர் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணோம். அதில் நான் வந்து ஒரு இது பண்ணேன். அதை பார்த்துட்டு தான் அவர் என்னை கூப்பிட்டார். ஒன்றும் விடுறதில்லை, எல்லாமே ட்ரை பண்ணுறது. சரிங்களா? ஓகே. ஸோ தம்பி நீ வந்து நான் உன்னை ஆடிஷன் பண்ணுறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆடிஷன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து உனக்கு இந்த ஸ்க்ரீன் இது வந்து நீ வந்து யூ லுக் ஸோ யங், ரொம்ப இதுவாக இருக்குது, இது வந்து ரொம்ப பேக் ஃபயர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ அவர் ஏதோ நடிக்க ஆரம்பித்ததுனால அவர் வந்து கிளம்புறாரு. அந்த நண்டு ஜெகன்ன்றவர் வந்து அந்த ஷோ விட்டு போகிறாரு, வேறு யாரையோ பார்க்குறதுக்காக. அவர் அதுக்கு தான் என்னை கூப்பிட்ருக்காரு போல். ஆனால் என்னை ஆடிஷன் பண்ணி இல்லை இது ரொம்ப வந்து உனக்கு வந்து இது கரெக்டாக இருக்க மாதிரி தெரியாது, செட் ஆகலை, இது தவிர்த்து வேறு என்ன உனக்கு தெரியும்னு கேட்கும்போது தான் அவர்கிட்ட இந்த மொபைல் ஃபோன் விஷயத்த சொல்கிறேன். நான் ரிங்டோன்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன், கின்னஸ்க்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இது நீங்கள் பாருங்கள், என் பெர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்ச உடனே அவர் தான் சொல்கிறாரு, இது செம்ம விஷயமா இருக்குது, இங்கே வந்து முறைப்படி ரிங்டோன்ஸ் கம்போஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, இது வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க, நீ வந்து விளையாட்டுத்தனமாக வாசிக்கிற இது ரெக்கார்டு கின்னஸ்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா, இதை ப்ராப்பராக மொபைல் கான்டென்ட் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க வேலையே வந்து ரிங்டோன்ஸை, ஏன்னா அப்போ மிடி டோன்ஸ், பாலிடோன்ஸ்லாம் தான் ரொம்ப இது எல்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க இல்லையா, பாடல்களை வந்து ரிங்டோனாக டவுன்லோட் பண்ணுவாங்க. இப்போ அது இல்லை. அப்போது வந்து சின்ன வயசில் வந்து பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் டேஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போதே என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்கிறதுலாம் இல்லை, நேராக வந்து என் ஏரியாவில் வந்து ஒரு கேசட் ஷாப் இருக்கும், அங்கே போய் உட்காந்துருவேன். அங்கே போய் உட்காந்து என் வேலை என்னென்னா இந்த கம்பைலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ப்ளேலிஸ்டிங்லாம் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு நான் அதை தான் பண்ணுவேன். வர கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுடைய டேஸ்ட் என்னன்றதுக்கு ஏற்ற மாதிரி நானே ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுவேன். பாடல்கள் அவங்க வந்து அவங்க பார்ட்னருக்கோ, கேர்ள் ஃப்ரெண்ட்க்கோ, பாய் ஃப்ரெண்ட்க்கோ வந்து டெடிகேட் பண்ணுறதுக்காக ஒரு சிடி கம்பைலேஷன் வந்து இது மாதிரி அவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது
பண்ணி கொடுங்க, கம்பைலேஷன் பண்ணி கொடுங்க அப்படி. ஏன்னா அதுதான் வந்து ஈவினிங் எனக்கு ஒரு ஹாபியாக பண்ணிட்டு இருப்பேன். அப்போ கூட தெரியாது இந்த மாதிரி அந்த கேசட் ஷாப்பில் இருக்கும்போது கூட லோகோஸ்லாம் பார்ப்பேன், மியூசிக் லேபிள்ஸ் லோகோலாம் பார்ப்பேன். இப்படி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இவர் சொல்லும் போது தான் ஓகே மொபைல் கான்டென்ட் கம்பெனின்னு சொல்கிறாரு, ஏதோ சொல்கிறாரு, இதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு டெக் ஜோன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அங்கே தான் முதல்ல வந்து நான் போகிறேன். இவர் வந்து மிஸ்டர் முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாரு. அவரை வந்து ஃபாலோ பண்ணுறேன், அவரை காண்டாக்ட் பண்ணுறேன். அவர் தான் அந்த டெக் ஜோனுன்ற கம்பெனியை எனக்கு ரெஃபர் பண்ணுறாரு. அங்கே போனால் எல்லாம் வந்து ரிங்டோன்ஸ் கம்போஸ் பண்ணுறாங்க. கம்போசர்ஸ்லாம் ப்ராப்பராக பியானோ இருக்குது, சாரி கீபோர்ட் இருக்குது, அந்த மிடி கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் மொபைலில் வாசிக்கிறது மட்டும் தான் தெரியும். மறுபடி சங்கீதம் கற்றவங்க ப்ராப்பராக வாசித்து அந்த நோட்ஸை கன்வெர்ட் பண்ணி அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அது வேறு ஒரு வேர்ல்டாக இருந்தது. என்னடா இது, நம்ம ஏதோ ஃபோனில் விதை காமிச்சிட்டு இருந்தோம், இவங்க ஏதோ சாஃப்ட்வேருன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, எதுவுமே தெரியாது எனக்கு அதெல்லாம். எப்படி இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம்? ஐயோ தெரியலையே. இது ஒரு வேளை நம்ம வந்து தெரியலன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். இவர் முருகன் என்ன நினைப்பார், வெங்கடேஷ் பாபு என்ன அப்போ ஒருத்தர் ஓரமாக ஒருத்தர் உட்காந்துருந்தார், முத்துக்குமார் அனில் சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சாஃப்ட்வேர்லாம் எதுவும் இல்லாமல் நோட்ஸை வந்து ஹியரிங் நாலேஜில் கேட்டு பிளாட் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது இதில். பாட்டை கேட்குறாரு, அதை அப்படியே நோட்ஸ் வந்து அப்படியே எழுதுறாரு. அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகுமோன்னு தோணுச்சு. அப்படியே நைஸாக ஒரு பக்கத்தில் போய் உட்காந்தேன். இது மாதிரி நீங்கள் பண்ணுறதை நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன், நானும் ரிங்டோன்ஸ் இங்கே பண்ணுறதுக்கு தான் இங்கே கூப்பிட்ருக்காங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திரும்பிக்கிட்டு அவர் பண்ணுறதை பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். ஒரு வரி பாட்டு கேட்பேன், அதுக்கப்புறமா நோட்ஸ் பிளாட் பண்ணுவேன். அப்படி தான் வந்து ரிங்டோன்ஸ் கம்போஸ் பண்ணுற அந்த ஒரு இதை வந்து என்னோடய கரியரே 2006 ரிங்டோன் கம்போஸரை தான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ரிங்டோன் கம்போஸரை தான் ஆரம்பித்தேன் அந்த டெக் ஜோனுன்ற கம்பெனியில். அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஐ காட் மெனி ஃப்ரீலான்ஸாக பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. எல்லா லாங்குவேஜ் ரிங்டோன்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, போஜ்புரி, மராத்தி, ஒரியா எல்லாமே. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ஷுவராக தெரியும், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் தி டைம் பீரியட். ஏன்னா ரிங்டோன்ஸுன்றது ஏன்னா அந்த இது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ட்ரெண்ட் பரிமாணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் ஷுவராக தெரியும். இதுக்கு குறிப்பிட்ட இது மட்டும்தான் டைம் பீரியட் மட்டும்தான் இதுக்கு வேல்யூ இருக்குது. இது ஏன் நம்ம நம்பிட்டு இருந்தால் வேலைக்காகாதுன்றது மட்டும் ஷுவராக தெரியும். ஒரு சில அந்த இன்ட்யூஷன், அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் எப்பயுமே சின்ன வயசுலேருந்து அது இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. சம்டைம்ஸ் அது பாசிட்டிவாகவும் நடக்கும், சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறது தப்பாகவும் ஆகும். சரிங்களா, அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு இந்த மிஸ்டர் முருகன்றவர் வந்து இன்னொருத்தர் மிஸ்டர் பிரதீப்ன்றவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அந்த ஜேர்னியில். அவர் வந்து எனக்கு ஒரு நாள் கால் பண்ணுறாரு, சந்தோஷ் இது மாதிரி சத்யம் சினிமாஸோட குரூப் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிள் ஆரம்பிக்கிறாங்க, திங்க் மியூசிக்னு சொல்லிட்டு. அவர் தான் அதுக்கு மெயின் ரீசனாக இருந்தார். திங்க் மியூசிக்ன்ற ஒரு பிராண்டை வந்து சத்யம் சினிமாஸ் வந்து இன்னொரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு டைமில் அவர் தான் இருந்தார். அவருடைய இது தான் அது. நீ வரியா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டார். அங்கே நான் வந்து திங்க் மியூசிக்கில் வந்து ரிங்டோன் கம்போசராக 2008 மார்ச் 31 மார்ச் நான் ஜாயின் பண்ணுறேன். எப்படிங்க நேம்ஸு, டேட்டு, இயர் எல்லாம் அப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஆப்வியஸ்லிங்க, இது இப்போ நான் சொன்னதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து விட்டுருக்கலாம், நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப பார்த்து பிளான் பண்ணி பண்ண ஒரு இதுதான். அதை என்னால் வந்து மறக்கவே முடியாது. மறக்கவே முடியாது டெஃபினட்டாக. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் போய் ஏறாத இடம் இல்லை, போய் பார்க்காத இடம் இல்லை. நிறைய இடத்துல ஏறி அடங்கி, நிறைய இடத்துல திட்டு வாங்கி, நிறைய பேர் வந்து ஹர்ட் பண்ணி. ஆமாம் கண்டிப்பாக இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்காக நம்ம மற்றவங்க யாரையும் வந்து பிளேம் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. இதுதான் இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான். எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் வந்து எனக்கும் இருந்தது. ஸோ 2008 ரிங்டோன் கம்போசராக ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படியே அது போகுது. ரிங்டோன்ஸுன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே டிக்ளைன் ஆகுது. அது காலர் டியூன்ஸுன்ற ஒரு விஷயம் வருது. காலர் டியூன் எடிட் பண்ணுறதுன்றது அதுவும் நானே ஆன் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் அந்த சாஃப்ட்வேரில் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுலாம் நானே கற்றுக்கிட்டேன். அப்போ யாரும் இல்லை, அவரு நான் ஒருத்தர் 3 பேர் தான் இருந்தோம் திங்க் மியூசிக்கில். அந்த காலர் டியூன் எடிட்டிங்கிறது அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அவர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பர்சியூ ஆன் இஸ் ஓன் அப்படின்றதுனால அவர் வந்து எக்ஸிட் ஆகுறாரு. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம்
இன்னொருத்தவங்க பிரியா கிருஷ்ணன் சொல்லிட்டு வராங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க திங்க் மியூசிக்கில். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. அப்போ வந்து என்னோட பாஸ் மிஸ்டர் ஸ்வரூப் ரெட்டின்னு சொல்லிட்டு அவர் தான் திங்க் மியூசிக்கோட ஃபவுண்டர்னு சொல்லலாம். அவர் வந்து வை டோன்ட் யூ டேக் கேர் ஆஃப் கான்டென்ட் அக்விசிஷன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் எப்படி வரும் எனக்கு தெரியாது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ கேன் டூ, ஐ வில் கைட் யூ, பரவாயில்ல நீ பாரு அப்படின்னும் போது பேசிக்கலி என்னென்னா நம்ம ரிங் டோன்ஸு, காலர் டியூன்ஸு, இந்த கண்டென்ட் கோஆர்டினேட் பண்ணுறது, லைக் ஒன்ஸ் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிள் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசரை ஃபாலோ பண்ணி அந்த மாஸ்டர்ஸை வாங்குறது, க்ரியேட்டிவ்ஸை வாங்குறது, இந்த மாதிரி வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யூ டேக் கேர் ஆஃப் தி அக்விசிஷன் சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப பயமாக தான் இருந்தது. எப்படி இதை பண்ண போகிறேன் என்னன்னு எனக்கு தெரியல. க்ரியேட்டிவான ஒரு விஷயம் என்னன்றது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது நம்மளுக்கு பண்ண தெரியும். பட் இது எப்படி விச் இஸ் சம்திங் வெரி சேலஞ்சிங்கான ஒரு இதுவாக இருக்குமேன்னு யோசிச்சு ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு முதல்ல நானே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று நானே வந்து திங்க் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் வரைக்கும் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, நான் உடனே தான் யோசிக்கிறேன், ஓகே இந்த பட்ஜெட் லிமிடேஷன் இருக்குன்னும் போது நம்ம வந்து டெபியூ டேலண்ட்ஸாக போகலாம், டெபியூ டைரக்டர்ஸ் படங்களாக வாங்கலாம், டெபியூ மியூசிக் கம்போசர்ஸாக போகலாம் அப்படின்றது. இது வந்து 2011 நடந்தது. அப்படி நம்ம யோசிக்கலாம்னு சொல்லி, ஆனால் வந்து நம்ம நிறைய படங்கள் வாங்க வேண்டாம், ரொம்ப செலக்டிவாக பண்ணலான்ட்டு நானே யோசிக்கிறேன். நம்மளை நம்பி விட்டுட்டாங்க, ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க, நீ பார்த்துக்கோ, வி பிளைண்ட்லி பிலீவ் இன் யூன்ட்டு பாஸ் சொல்லிட்டாரு. அந்த நம்பிக்கை தானே நம்மளுக்கு அது ஒரு ஹைல நம்மளை என்னடா அது திடீர்னு நம்மளை நம்பி ஒரு பிஸ்னஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாக வந்துடும்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம், இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்ததுனால தானே இந்த பொசிஷன் நம்மளை வந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட் நான் என்றைக்குமே ஃபஸ்ட் என்னோட மனசாட்சிக்கு தான் ரொம்ப பயம்ன்றதை தாண்டி ரெஸ்பெக்ட். நம்ம மனசாட்சிக்கு நாமளே கொடுக்குற ஒரு இது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம். வாகை சூடவா அப்படின்ற படத்துடைய ப்ரொடியூசரை பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அது என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நெகோஷியேஷன் டீல் அது பண்ணது. அவர் வந்து வடபழனியில் சாலிகிராமமில் முருகானந்தம் சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர், மியூசிக் கம்போசர், புதுசாக வந்து ஜிப்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காருப்பா, சாங்ஸை கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுறாரு. ஃபஸ்ட் எடுத்த உடனே சாரா காத்து சாங் கேட்கும் போதே அவ்வளோதான், ஃப்ளாட், சான்ஸே இல்லை, என்னடா இது இப்படி பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி. புது கம்போசர், நம்ம நினச்ச மாதிரியே ஒரு டெபியூ கம்போசர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்குறேன். எல்லாம் முடிஞ்சிச்சு, அக்ரிமெண்ட். ஹீ பிகேம் வெரி க்ளோஸ் டு மீ. அதுக்கப்புறம் ஜிப்ரானுன்ற ஒரு கம்போசரை வந்து நம்ம சைன் பண்ணுறோம், அவரை லான்ச் பண்ணுறோம். அது ஒரு ஃபஸ்ட்டு படமே வந்து அது அந்த ஆல்பம் வந்து நேஷ்னல் அவார்டு போகுது. இவ்வளோ விஷயம் நடக்குது எல்லாமே. ஸோ அப்படி தான் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் அக்விசிஷன் பிஸ்னஸ். அந்த வாகே சுடுவா அப்படின்ற படத்தில் தான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு டெபியூ ஃபைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே எங்கேயுமே போதும், சி சத்யா அவரது அப்படியே போகுது, ஒவ்வொரு படமாக போகுது. 2012 வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி, சந்தோஷ் நாராயணன் அவருடைய ஃபஸ்ட்டு. அது என்னோடய ஃப்ரெண்ட் எடிட்டர் லியோ ஜான் பால் சொல்லிட்டு, எல்லாம் ஒரே காலேஜ். ஓகேங்களா, நான் அண்ட் இங்கே இருக்க கமல், அப்புறம் லியோ ஜான் பால், அப்புறம் ரோஹின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து லாயலாவில் வந்து இந்த கமல், லியோ, ரோஹின் இவங்கலாம் விஸ்காம், நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ். இருந்தாலும் அதிகமாக வந்து விஸ்காம் அவங்க கூட வந்து ஒரு கான்டாக்ட், ஒரு கனெக்ஷன் எல்லாரோடையும் இல்லை. ஒரு சில பேர் நம்ம வைப்புக்கு செட் ஆகிற மாதிரி அப்படி தான் எனக்கு ரோஹின் வெங்கடேசன் இஸ் அ டைரக்டர். அதே கண்கள், பெட்ரோமேக்ஸ், தீரா காதல்லாம் எடுத்தார் இல்லையா. நானும் ரோஹினும் வந்து ஒரே ஏரியா, வில்லிவாக்கம் தான். இஸ் ஆல்சோ ஃப்ரம் வில்லிவாக்கம். ஸோ அடடா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா, அதுவும் விஸ்காம் லாயல். நம்ம எது கிடைக்காது நினச்ச அந்த விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஏரியாவில் இருக்க ஒரு ஏரியா படி கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை நான் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அஸ் இன் லைக் நம்ம வந்து ஒரு டெஸ்பிரேஷன் தான், எப்படியாச்சும் வந்துடணும்,
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. ஏன்னா அவங்க மீடியா ஸ்டடீஸ் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் கிடைக்குமா, ஏதாச்சும் இது பண்ணாமல் நான் அந்த ரெக்கார்ட் பண்ணுவேன் இல்லையா, கின்னஸ் அந்த லிம்கா அதெல்லாம் பண்ணுறதுக்காக லைக் எனக்கு அது பண்ணணும், இது ஷூட் பண்ணணும். ஏன்னா அவங்களாம் அந்த கேமரா வச்சுருப்பாங்க, வீடியோ கேமரா வச்சுருப்பாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ஒரு இதில் நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஓகே. அவனை போட்டு வேறு லெவலில் டார்ச்சர் பண்ணிடுவேன். இப்போ வரையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ரோஹின் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட ஃப்ரெண்டு தான் லியோ. எடிட்டராக அவர் வந்து அட்டகத்தியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஈ கால் மீ, சந்தோஷ் இந்த மாதிரி அட்டகத்தின்னு ஒரு படம் பண்ணுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிவி குமார்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர், சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த பேண்ட் ஒன்று நீங்கள் வந்து லான்ச் பண்ணீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த பேண்டில் அவர் வந்து இருந்தார், அவங்க டீம்லாம் இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் சொன்னார். அப்புறமா தான் என்னன்னு தெரிய வருது, 2010 வந்து பர்பிள் நோட் சொல்லிட்டு ஒரு லேபிள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பிரியா கிருஷ்ணன் சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து கண்டெம்ப்ரரி இந்தியன் கண்டெம்ப்ரரி மியூசிக் அந்த பேண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அப்போலாம் தான் சீடிஸ் தாங்க, ஓகேங்களா, ஃபிசிக்கல் சீடிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து பிஸ்னஸாக இருந்தது. ஒரு மியூசிக் லேபிளில் வியாபாரம் அப்படின்னா அந்த வினைல் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கேசட்ஸு, அப்புறம் சிடிஸு, அப்படி தான் மாறிட்டே இருந்தது. அப்போ நான் இருந்த அந்த டைமில் பீக் வந்து சிடிஸ் தான். ஸோ யோதாக்கான்னு சொல்லிட்டு ஒரு பேண்டை அவங்க வந்து ஸ்பாட் பண்ணி அந்த பேண்டை வந்து சைன் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக நான் தான் கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே பார்த்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு லேர்னிங் அவங்ககிட்ட இருந்து. அந்த யோதாக்கா பேண்டில் வந்து மொத்தம் 5 பேர் லான்ச் ஆகுறாங்க. தர்புகா சிவா, பிரதீப் குமார், கேபா சரமையா இருக்கா அவர், நவீன் நேப்பியார், சான் ரோல்டன், சுஷ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் சொல்லிட்டு இந்த 6 பேர் ஆக்சுவலாக அந்த பேண்டில் வந்து யோதாக்கான்ற பேண்டில் லான்ச் ஆகுறாங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஒரு கண்டெம்ப்ரரி மியூசிக் சத்யம் தியேட்டரில் வந்து அப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அந்த பேண்டை, பர்பிள் நோட்டுன்ற ஒரு இதில். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வீணா இன் வியன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட், புண்ணியா ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட், சத்யம் தியேட்டர் போனாலே அந்த இதை கேட்கலாம், ஒரு வீணா இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ரோமோ ஒன்று வரும், அது அதிகமாக வந்து சத்தியம் போகிறவங்களுக்கு அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அவங்கள வந்து பண்ணுறோம். அந்த பர்பிள் நோட்டுன்ற லேபிளில் இந்த நான் ஃபில்ம் ஆர்டிஸ்ட்டை வந்து பண்ணுறதுக்காக அவங்க ஆரம்பிச்சுட்டு, அதையும் அவங்க எக்ஸிட் ஆகும்போது அதையும் நான் வந்து அந்த பொறுப்பையும் என் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த யோதாக்கா பேண்டில் இவர் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சான் ரோல்டன், பிரதீப், இவங்கெல்லாம் சந்தோஷ் நாராயண் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அவர் சொல்கிறாரு, சரி ஓகே நான் வரேன், பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அட்டகத்தியோட லிசனிங் செஷன் கேட்க போகிறேன். ரஞ்சித் உட்காந்துட்டு இருக்காரு, சிவி குமார் இருக்காரு, லியோ ஜான்பாலோட ஆஃபீஸில். சந்தோஷ் நாராயண் வரதுக்கு முன்னாடி இவங்க பாட்டு போடுறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆசை ஒரு புல்வெளி அந்த சாங் கேட்குறேன், சான்ஸே இல்லை, சோல்ட் அவுட் கம்ப்ளீட்டாக. அந்த பாட்டு கேட்ட உடனே என்னடா இது இப்படி பண்ணியிருக்காரு, என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் லிசனிங் செஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயண் முதல்ல அப்போ தான் பார்க்குறேன், வராரு. வந்துட்டு செம்ம ஃபன், அது மறக்கவே முடியாது. சந்தோஷ், நானும் சந்தோஷ் தான், நீங்கள் தான் அந்த சந்தோஷா சொன்னார், நீங்கள் தான் வந்து பாட்டு கேட்டுட்டு படத்தை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறீங்களா? சரி ஓகே, நீங்கள் வாங்குறது உங்கள் விருப்பம், கண்டிப்பாக நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இப்போ அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பல்லு தைக்காமையே வந்துட்டேன், இப்படி இந்த அளவு ஃபன்னாக பேசினார் அவர், அதனால் நீங்கள் எதுவும் வாங்காமல் விட்டுறாதீங்க அப்படின்னு ஆரம்பிச்சேன். செம்ம ஃபன்னாக இருந்தது. அப்படி தான் சந்தோஷ் நாராயணனுடைய ட்ராவல் அட்டகத்தியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அட்டகத்தி அது 2012, அட்டகத்தி, பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், காதலில் சொதப்பது எப்படி, அப்புறம் வந்து சுந்தரபாண்டியன், அந்த 5 படம் தான் அந்த வருஷம் பண்ணோம். ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்ததுன்னா, திங்க் மியூசிக் அப்படின்ற அந்த லோகோ ஒரு படத்தில் இருக்குது, மோர் தேன் சாங்ஸ், படமாகவும் அது வந்து கண்டிப்பாக வந்து பேசக்கூடிய படமாக இருக்கணும். பெரிய படம் சின்ன படம்ன்றது இல்லை, ஒரு நோட்டபிள் ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நானே யோசித்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. மேனேஜ்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் நான் பாருங்கள் நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லாமல் அவங்களாம் வந்து கூப்பிட்டு யூ ஆர் டூயிங் குட் ஜாப். ஏன்னா அது சத்தியம்ன்றது வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், அவங்க வந்து தியேட்டராக வந்து இங்கே வந்து ஒரு கல்ச்சரையே மாற்றினாங்க, தியேட்டர் கல்ச்சரையே மாற்றினவங்க.
அப்படி இருக்கவங்க வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்கன்னும் போது அவங்க கூப்பிட்டு யூ ஆர் டூயிங் குட் ஜாப் அப்படின்னு சொல்லணுன்ற மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். 2012 வந்து 5 படம், அப்புறமா 2013 வந்து அதே மாதிரி ஒரு 5 படம்ன்றது 10 படம். எல்லாமே டெபியூ டேலண்ட்ஸாக தான் இருக்கும். சந்தோஷ் நாராயணன், ஜிப்ரான் சத்யாவுக்கு அப்புறமா சந்தோஷ் நாராயணன், சான் ரோல்டன், நிவாஸ் கே பிரசன்னா, ராஜேஷ் முருகேசன், திபு, சாம் சிஎஸ் இருக்காங்கங்க கிட்டத்தட்ட. ஏன்னா என்னால் வந்து எல்லாருமே எனக்கு என்னுடைய இது மாதிரி கிட்டத்தட்ட 50 டெபியூ கம்போசர்ஸை திங்க் மியூசிக்கில் லான்ச் பண்ணுறதுன்றது என்னென்னா, அது ஏன் லான்ச் கொலாபரேஷன்னு சொல்லலாம். அது லான்ச்சுன்றது அது ஏன் நான் வந்து அது பெருமையாக சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், இந்த ரீல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்போசரை நம்ம வந்து சைன் பண்ணிவிட்டு அந்த கம்போசரை ஆர்கானிக்காக எல்லா இடத்துலையும் வந்து ப்ரமோட் பண்ணணும். சத்யம் தியேட்டர்ன்றது எனக்கு ஒரே பிளாட்ஃபார்மாக இருந்ததுனால அவங்கள வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுவேன். வெல்கமிங் டெபியூ கம்போசர் டு திங்க் மியூசிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கம்போசரோட ஃபோட்டோவை போட்டு அதை வந்து சத்தியமில் வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லி எஃப்எம்மில் இருக்கவங்க வருவாங்க. அவங்க அந்த பாட்டை போடுறதுக்கு எஃப்எம் ஸ்டேஷனில் போய் இப்படி ஒரு பாட்டு கேட்டேன். கமலுடைய இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அப்போ வந்து ஹி வாஸ் வித் ரேடியோ சிட்டி, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எஃப்எம் ஸ்டேஷன்ஸில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருந்தது. லைக் நீங்கள் வந்து கொண்டு போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டெபியூ டேலண்ட்டாகவே இருக்குன்னும் போது அது நம்பணும்ல. அதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும். அது அது அந்த படத்தில் தானே கொடுக்க முடியும். அதுக்கு வந்து இட் டுக் டைம். அந்த ஒரு டைம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ டெபியூ கம்போசர்ஸ்ன்றது தாண்டி டெபியூ டைரக்டர்ஸாகவும் வந்து நோட்டபுளாக பண்ணணும்னு சொல்லிட்டு பா ரஞ்சித்தோட அட்டகத்தி, கார்த்திக் சுப்பராஜ், நலன்குமார் ரசாமி, எச் வினோத், அட்லி, எத்தனை பேர் இருக்காங்க, அது ஒரு 50. ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார்ஸோட பண்றாங்க, கம்போசர்ஸ் அண்ட் டெபியூ டைரக்டர்ஸ். அப்போது வந்து அவங்களுக்கே தெரியாமல் நம்ம வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணணும். நான் இதை உங்களுக்கு பண்ணேன்ட்டு சொல்கிறதுன்றதை தாண்டி அவங்களுக்கே தெரியாது. ஓகே, இது இங்கே ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இந்த விஷயம் அவங்கள பற்றி பேசுவாங்க. நான் முன்னாடியே போயிட்டு அதுக்கு ஒரு நரேட்டிவ் ஒன்று, எல்லாமே ஆர்கானிக் தான், நத்திங். அது 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 வந்து வேலைக்கே ஆகாது. இன்னைக்கு வந்து அந்த ஆர்கானிக்குன்றது ஏன் அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறான்னா, அதுதான் என்றைக்குமே நிலைக்கும் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு வந்து டிஜிட்டலாக ஆர்கானிக்காக பண்ணுறத அன்றைக்கி வந்து லைக் மேனுவலாக வந்து பண்ணிக்கிட்டே இருந்தது. லைக் எஃப்எம் ஸ்டேஷனில் ஒரு லிசனிங் செஷன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டேலண்ட்டை நான் பார்த்தேன். ஷபீர்னு சொல்லிட்டு ஒரு டேலண்டர் சிங்கப்பூர்லேருந்து வந்தார். அவரது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் காஸ்ட்டே கிடையாது. யாயும் சொல்லிட்டு ஒரு சாங் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அந்த சாங் வந்து அப்படி அது வந்து ரீச் ஆச்சு. ஸோ ஸ்டார் காஸ்ட்டு அது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக டெபியூ டீமாக இருந்தாலும் அந்த மியூசிக் கம்போசரை எடுத்து செலிப்ரேட் பண்ணுறதுன்றதுல ஒரு ஹை. அது அப்படி தான் திங்க் மியூசிக்ன்றது வந்து அந்த டேலண்ட்ஸும் வளர்ந்தாங்க, திங்க் மியூசிக்கும் வளர்ந்தது. இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கோம். திங்க் இண்டி அப்படின்ற ஒரு பிராண்ட் 2020 இதை வந்து ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி அந்த பர்பிள் நோட் அப்படின்ற ஒரு பிராண்ட் சொன்னேன் இல்லைங்களா, 2011-12 நான் அக்விசிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வராரு என்னை பார்க்க. பயங்கர ஒரு ஃபயரா, ஒரு இண்டிபெண்டன்ட்னா நான் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராரு. நீங்க சொன்னோன்னா இங்க ஒரு இமேஜ் வருது, நான் செக் பண்ணிக்கிறேன். இண்டிபெண்டன்ட்னா நான் தான், என்னை மீறி வேற யாரும் இல்லை, இதோட அடையாளமே நான் தான்ற மாதிரி ஒருத்தர் வராரு. எனக்கு அப்போ இண்டிபெண்டன்ட்னா என்னன்னே தெரியாது. நம்ம வந்து ஓகே டேலண்ட்ஸை நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வந்து தமிழை பற்றி ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு வராரு. ஓகேவா, மறக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே, எப்பயுமே இஸ் ஆல்வேஸ் தேர் இன் மை ஹார்ட். அந்த மாதிரி அந்த ஆல்பமை வந்து எனக்கு போட்டு காட்டுறாரு. போட்டு காட்டும் போது ஃபஸ்ட் எடுத்த உடனே தமிழை பற்றி ஒரு இன்ட்ரோ
தமிழ் லாங்குவேஜ் இப்படி எத்தனை வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது, அது என்னென்னலாம் பண்ணியிருக்கு, தமிழ் தான் முதல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. அது கேட்கும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி சோல்ட் அவுட். ஆனால் அவர் வந்து இவங்கெல்லாம் எங்கேருந்து இந்த ஆல்பம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தாங்க. ஆனால் நான் வந்து அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது, எப்படி பண்ணீங்க இது, கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு உடனே அவருக்கு செம்ம ஷாக். அவர் வேற யாரும் இல்லை, ஹிப்ஹாப் தமிழா ஆதி. முதல் லைன்லயே நான் பிடிச்சிட்டேன். ஸோ அவர் உடனே சொல்கிறாரு, இது வந்து நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னா என்ன ஏது எல்லா கதையும் சொல்லிட்டு, லேபிள் கூடயே வந்து பண்ண மாட்டாங்க, இண்டிபெண்ட்டாக தான் பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் எங்களையே வந்து பார்த்தீங்கன்னு போது, இல்லை உங்களோட கொலாபரேட் பண்ணி அந்த ஒரு ரீச்சை வந்து உங்களோட பண்ணால் கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்குன்ற நம்பிக்கையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம், நீங்கள் ஒருவேளை பண்ணலனாலும் நானே தான் பண்ணியிருப்பேன் அப்படி அந்த ஒரு கான்ஃபிடென்ஸாக தான் இருந்தார். இல்லைப்பா நம்ம பண்ணிடலாம்ப்பா, ஆனால் மேனேஜ்மெண்ட்லன்னா அது ஒரு கண்டெம்பரரி மியூசிக்காக பண்ணிட்டு இருந்த ஒரு லேபிளில் இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அவருக்கு அப்பயே வந்துங்க அந்த ஆல்பம் ரிலீஸ்க்கு முன்னாடியே காலேஜ்லலாம் வந்து அவ்வளோ ஒரு கிரேஸ். அவர் போய் லைவ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணுவார். அப்படி அவருடைய வீடியோஸ் எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டில் காமிச்சு, இந்த ஆர்டிஸ்ட் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்காரு, இதை நம்ம டெஃபினட்டாக இந்த ஹிப்ஹாப் பண்ணணும், ஹிப்ஹாப் தமிழா, ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட், இதை டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும். ஈஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அவுட் சைட் இந்தியாவிலேருந்து இருக்காங்க. தமிழ்நாடுலேருந்து ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் வராரு, அதை நம்ம பண்ணணும், நம்ம ஓன் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறியை எனக்கும் அவர் வந்து ஆமாம் இது பண்ணி அப்படி தான் ஹிப்ஹாப் தமிழா வந்து பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பர்பிள் நோட்டில் பெருசாக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணலை. ஏன்னா ஃபிசிக்கல் சிடிஸ்ன்ற அந்த ஒரு இது வந்து போயிடுச்சு. அவரு வந்து நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் வந்து படங்கள் பண்ணுங்க போதும், இண்டிபெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. அவர் அதுக்கப்புறமா ஓனாக பண்ண ஆரம்பித்தார். திங்க் மியூசிக்கில் பர்பிள் நோட்டில் வந்து இந்த ஹிப்ஹாப் தமிழா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் டூயிங் ஆன் இஸ் ஓன். ஓகேங்களா, அப்போ யூடியூப்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் நான் வந்து இல்லை நீங்கள் வந்து சினிமாவுக்கு வாங்க, படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்று நேற்று நாளைன்ற ஒரு ப்ராஜெக்ட் அமிட் ஆகுது. ஆனால் ஆம்பளை தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. அப்படி தான் அவருடைய சினிமா இதாகுது. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த இண்டிபெண்ட்ன்ற ஒரு விஷயம் அப்போ வந்துட்டு அப்படியே படம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கோவிட் அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீமிங்ன்றது அந்த சிடி எல்லாம் போய் காலர் டியூன்ஸ்ன்ற ஒரு இது வந்து அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரீமிங் தான் வந்து மியூசிக் பிஸ்னஸோட ரெவென்யூ அப்படின்னும் போது நான் ஃபிலிம்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாமே, அதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மகேஷ் அப்படின்றவர் வந்து அவர் இங்கே எஸ்எஸ் மியூசிக்லேருந்து வந்தவர் தான். கமல் தான் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுறாரு. சோஷியல் மீடியா பார்த்துக்கிறதுக்காக வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது, அவர் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து அவர் ரொம்ப நாளாக அவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம், அதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நான் வந்து ஒரு 2011-12 வந்து எவ்வளோ ஒரு இதுவாக டேலண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணணுன்ற அந்த ஒரு வெறி இருந்ததோ, அந்த வெறியை அவர்கிட்ட இருந்து பார்த்தேன். ஓகே, ஐ திங்க் ஹீ வில் பி தி ரைட் பர்சன் டு ஹெட் திஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அந்த திங்க் இண்டின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. அதையும் வந்து ஹிப்ஹாப் தமிழா அவரு தான் வந்து சொல்கிறாரு. திங்க் இண்டிபெண்ட்டு யோசித்தோம், திங்க் இண்டி அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த திங்க் இண்டி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திங்க் மியூசிக்கோட ஒரு கிளை. சோஃபார் ஒரு 20 ஆர்டிஸ்ட் வந்து திங்க் இண்டியில் வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேரலாக சினிமாவில் வந்து அந்த டெபியூ டேலண்ட்ஸு, டெபியூ கம்போசர்ஸ் இதானாலும் நான் ஃபிலிமில் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து சினிமாவை விட அந்த நான் ஃபிலிம் அந்த திங்க் இண்டின்றது, ஏன்னா அது குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் மட்டும்தானே சினிமாவோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அவுட் சைடு இந்தியா வந்து நான் ஃபிலிம், பாப்பு, இண்டிபெண்ட் இதெல்லாம் தான். ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு பாயினர்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம், ஒரு ட்ரெண்ட் செட்டராக வந்து எல்லாரும் பண்ணணும் இதை. நாட் ஒன்லி திங்க் மியூசிக், திங்க் இண்டி, மற்ற லேபிள்ஸும் இதை பண்ணி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோ நான் ஃபிலிம் இந்த பாப் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வந்து க்ரோ பண்ணி அந்த ஃபேன்ஸை வந்து ஃபாலோவர்ஸை வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து முழு மூச்சா இப்போ பண்ணிட்டு இருக்கோம். யூ டோன்ட் ஃபாலோ த ட்ரெண்ட் அஸ் இன் இப்போ நம்மலாம் வந்து இன்ஸ்டால ஒரு ட்ரெண்டிங் சாங் வருதா அதை ரிப்பீட்டடாக இது பண்ணுறது, அதில் ரீல்ஸ் பண்ணுறது இருக்கும்ல. பட் யூ ஆர் நாட் லைக் அ ஃபாலோவர் ஆஃப் அ ட்ரெண்ட். யூ செட் த ட்ரெண்ட். யூ ஒரு பிரேக் பண்ணிட்டு புதுசாக ஒன்று பண்ணுறங்க, அதுதான் வந்து புதுசு அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அது ஏன்னா அதில் ஒரு ஹை தாங்க, எல்லாத்துலேயுமே ஒரு ஹை தான். ஓகே, நம்ம வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கணும்.
அண்ட் நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு சில ஒரு சில டேலண்ட்ஸை நாங்கள் மிஸ்ஸும் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஆ, நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அப்புறம் நம்ம எல்லாமே ஒரு லேர்னிங் தானே, மிஸ்டேக்ஸ் தானே. ஸோ அந்த ஆரம்பமாக இருக்கணுன்றதுல வந்து ஒரு நிறைய விஷயம் வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு இதுவாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிடிஸ்லாம் இருக்கும்போது, சிடி வியாபாரங்கள் நல்லா ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன், அந்த கேசட் ஷாப்பில் போயிட்டு சிடி கம்பைலேஷன் நம்ம நம்ம க்ரஷ்க்கு கொடுப்போம் இல்லையா, அந்த ஐடியா வந்து யோசித்து அந்த க்ரீட்டிங் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லி அந்த க்ரீட்டிங் கார்டில் வந்து எம்டியாக இருக்கும். அதில் வந்து அவங்களோட பார்ட்னருக்கு வந்து விஷ் எழுதி இது பண்ணி அந்த சாங்ஸை வந்து கம்பைலேஷன் பண்ண சாங்ஸை வந்து கொடுக்கலாம். அது பயங்கரமாக இதாச்சு. லைக் அந்த மியூசிக் வேர்ல்டு அப்போது அந்த லேண்ட்மார்க்லலாம் வந்து நல்ல சேல்ஸ் ஆச்சு. க்ரீட்டிங் கார்டில் சிடி வைக்கிறேன். சார், மற்றவங்களுடைய லவ்வுக்கு இந்த மாதிரி இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள். அப்போ உங்களோட லவ்வுக்குலாம் எந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? ஐ கேன் ஜஸ்ட் இமேஜின் ஒன்லி. க்ரீட்டிங் கார்டில் சிடி வச்சு அதில் என்னென்ன பாட்டு அவங்களுக்கு ஆப்டாக இருக்குன்றதை ரெக்கார்ட் பண்ணி அதில் ஒரு கவிதை எழுதி. கவிதைலாம் எனக்கு எழுத தெரியாதுங்க. அதெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸில் இருக்கிற ஒரு க்ரஷ்ன்னும் போது அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபேச்சுவேஷன் சொல்லலாம். மியூசிக் தான். இப்போ கூட எனக்கு வந்து பாடல்கள் கேட்டால் எனக்கு அந்த வரிகள் எனக்கு வந்து இதாகாது. ஃபார் சம் ரீசன் ஒரு சில பேருக்கு வந்து சாங் கேட்கும்போது அந்த லிரிக்ஸ் தான் வந்து லிரிக்ஸ் ஆகும். எனக்கு வந்து டியூன் தான் இதாகும். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து நம்ம பண்றது உண்டு. ஐ திங்க் யூ ஹேட் தட் ஃபயர் இன் எவ்ரிதிங். நீங்க என்ன பண்ணாலும் ஐ நீட் டு பி யூனிக், நான் வந்து டிஃபரெண்டா பண்ணணும்ன்றதா. எஸ், எல்லா விஷயத்துலையுமே எல்லாம். அது ஸ்கூல் டேஸ்ல வந்து இப்போ நான் போயிட்டு ஒரு ஹேர் கட் பண்ணா கூட அது ஒரு ட்ரெண்ட், ஒரு சைக்கிள் வச்சிருப்பேன். அந்த சைக்கிள் வந்து அதை மாடிஃபை பண்ணி எல்லாத்துலேயுமே அந்த ஒரு இது இருக்கணும்ன்ட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அது யூனிக்காக இருக்கணும். அது அது வந்து நான் மட்டும் தான் பண்ணணுன்றது கிடையாது. அது எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இப்போ நான் இப்போ ஒரு சாங் கேட்குறேன் அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டு அனுபவிக்கிறேன்றதை தாண்டி அது எல்லாரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறேன்ல, அதில் தான் ஒரு ஹை. நான் மட்டுமே அதை வந்து இது பண்ணுறதுன்றது கிடையாது. அதை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் எங்கேயாச்சும் போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்றேன், ஒரு டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோதான். அங்கே வியாபாரம் பிச்சுக்கும். அந்த பேட்டர்ன் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நமக்கு கை கொடுக்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்ல. நம்மளுக்கு புஷ் பண்ணி நம்மளை மீடியாக்குள்ள கொண்டு போறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஐ திங்க் அந்த மாதிரி ஏக்கத்துல இருக்கிற மற்றவங்களுக்கு அந்த ஏக்கம் ஃபீலே ஆயிடக்கூடாதுப்பா. ஐ எம் ஹியர் டு ஜஸ்ட் புல் தெம் அப் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஐ கேன் ஃபீல் தட் இன் யூ. அதனால தான் வந்து அந்த டெபியூ டிரெக்டர்ஸ், டெபியூ ஆர்டிஸ்ட், டெபியூ கம்போசர்ஸ்க்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. அது ஏன்னா நம்ம வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். அது வந்து நம்மளை பார்க்க வரவங்க அந்த பெயின் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். எல்லாருக்குமே பண்றதுக்கு உண்டான அந்த ஒரு இது அமையாது. ஓகேங்களா? இப்போ ஹிப்ஹாப் தமிழன்றவர் வந்து அந்த மீசை முறுக்கு படத்தில் வந்து அவர் ரியல் லைஃப்பில் நான் அந்த கதையை வந்து படமாக எடுத்திருக்காரு. அதில் நான் வந்து திங்க் மியூசிக் சந்தோஷாக வரேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு நான் கொடுத்தேன்றத அந்த படத்தில் வந்து அவர் பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல, இல்லை நீங்கள் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் அது அந்த ரோல், அந்த சின்ன ரோல் வந்து நான் எங்கே போனாலும் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் தானே திங்க் மியூசிக் சந்தோஷம்னு கேட்பாங்க. அது அவ்வளோ தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு. அது அவர் வந்து அதை மறக்காமல் அதை பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஒரு சில ஆர்டிஸ்ட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸும் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ இவர் வந்து எப்படி அவர் படத்தில் வந்து இவரு தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்றது யோசிக்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு என் மேலே கோவம் கூட இருக்கலாம். ஓகேங்களா? கோவம் ஆஸ் இன் லைக் நத்திங் இன்டென்ஷனல். நான் மிஸ் பண்ணி நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க வந்து அதனால் வந்து ஹர்ட் ஆயிருக்கலாம். மேபி இப்போ அவங்க வந்து ஒரு படம் எடுத்து அதில் இவரை போய் பார்த்து இவர் என்னை கண்டுக்கலன்னு கூட வந்து இது வெறும் அப்படின்றது கிடையாது. இட் ஹேப்பன்ஸ். நம்மளுடைய இன்டென்ஷன் என்னன்னா முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் வரவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வாய்ப்பை தேடி வரவங்களை கொடுக்கணும். அந்த மகிழ்வித்து மகிழ் அப்படின்றது தான் என்னுடைய அந்த ஒரு செய்யுங்க நான் ரொம்ப வந்து இதுவாக பார்ப்பேன். அது முடிஞ்ச அளவு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்பயும் பண்ணுறேன், இதுக்கப்புறமும் வந்து பண்ணணும். என் டீமும் எல்லாருமே அதே ஒரு இதில் தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு கிடைச்ச டீமும் வந்து ஏன்னா வெறும் நான் மட்டும் வந்து
ஒரு விஷனை நோக்கி ஓடுறதுன்றதுனால என்னோடய டீமும் என் கூட அதே வேகத்தில் என்னை விட அதிக வேகத்தில் ஓடினாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்றது தானே ஒரு முக்கியமான விஷயம். அந்த சப்போர்ட் வேணும்ல. அது எப்படி சொல்கிறது, தனியாக நம்ம இங்கே எதுவும் வந்து ஜெயிக்க முடியாது. மேத்தமேட்டிக்ஸ் நான் வந்து ஈக்குவேஷன் சொல்ல போறீங்களா? ஈக்குவேஷன் சொல்ல போறீங்களா? அல்ஜிப்ரா தெரியுமா? தெரியும் சார். ஓகே. a + b the whole whole square is equal to அது என்ன? a² + 2ab + b². பாஸ் ஆயிட்டா? அது வந்து நம்ம நியூமரிக்கா சொல்லணும் அப்படின்னா 3 + 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ 3² + 2² அப்படின்னா 3² எவ்வளோ? 9. 9 2² எவ்வளோ? 4 9 + 4 எவ்வளோ? 10 11 12 13. 13. ஆனால் 3 + 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும்ல? ஓ யா, அதுதான் ஸ்கொயர். அது ஒரு டீம் எஃபர்ட் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நிறைய அல்ஜிப்ராவில் இருக்க இந்த மாதிரி தியரம்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம லைஃப்லேயும் ஓகே 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 we will take that. நாங்க யோசிச்சோம் மேத்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் எதுக்கு நான் படிச்சேனே தெரியலையேங்க, எதுக்கு நான் படிச்சேன் கெமிஸ்ட்ரிலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது நம்மளா வந்து இதுக்கு இது லைஃப்ல இது இப்படி இருக்குல்லன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே நம்ம பண்ணது எதையுமே டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு இது இல்லாம இப்படி நம்ம யோசிச்சு இது இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாமேன்ட்டு நம்ம மனசை தேதிக்க வேண்டியதுதான். இந்த லாக்ல ஏதாவது இருக்கா சார்? ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிச்சேன் அந்த லாக். அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்லைங்க. ஆமா. ஓகே எஸ். இப்போ நீங்க ஹிப்ஹாப் தமிழை பத்தி பேசுறப்போ ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்ட் பிரேம்குமார் சார் ரீசெண்டா ஐ ஸ்போக் டு ஹிம். he also spoke about you. நீங்க எவ்வளோ ஒரு பிவிட்டல் ரோல் ப்ளே பண்ணீங்க இன் ஹிஸ் ஃபில்ம் 96 டு கெட் ரிலீஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த மியூசிக் ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லாமல் பர்சனலாகவும் அவங்களுடைய விஷயம் லைஃப்லையும் ப்ரொஃபஷ்னலாகவும் சரி யூ பீன் அ கிரேட் சப்போர்ட். ஐ திங்க் யூர் அ நைஸ் ஹியூமன் பீங் பை நேச்சர், நாட் ஜஸ்ட் ப்ரொஃபஷன். அது அப்படி நான் பார்க்கல, நீங்கள் சொன்ன விஷயங்கள் வச்சு பார்க்குறப்போ எனக்கு அதுதான் தோணுது. இப்போ இன்னொன்று என்ன எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ப்ரொஃபஷ்னலாக, யூ பீன் டூயிங் ரியலி கிரேட் அப்படின்றப்போ பர்சனல் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, வீட்டை பார்க்கணும், குடும்பம் இருக்கு, அம்மா அப்பா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்கன்றப்போ அந்த ஒரு பேலன்ஸ் எப்படி இருக்கு? ஹவு ஹாப்பி இஸ் யுவர் ஃபேமிலி வித் ஆல் யுவர் டீட்ஸ்? நீங்கள் பண்ணுற விஷயங்கள் பற்றி அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா ரவுண்ட் த கிளாக் ஒரு மனுஷர் ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்றப்போ வீட்டில் வந்து அதுக்கு சப்போர்ட் இல்லைன்னா முடியாது. கண்டிப்பா. ஸோ ஹவு டஸ் தேட் ஒர்க் வித் யூ? அந்த சப்போர்ட் டெஃபினட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் அது பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம்தான். பட் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படத்தில் வந்து ஐ திங்க் லப்பர் பந்து நினைக்கிறேன், அது ஒரு டைலாக் வரும், நீ ஊரில் நல்ல பேர் வாங்குற வீட்டில் அது வந்து டெஃபினட்டாக அந்த இதெல்லாம் இருக்குதான். பட் வாட் டு டூ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பர்பஸ் கொடுத்துருக்கு. எல்லாரும் வந்து ஓகே நீங்கள் இதை வந்து பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஃபேமிலி உங்கள் பிள்ளைக்குட்டிங்களாம் நல்லா இருக்கணும். அது வந்து நம்ம ஃபேமிலியோட போய் ப்ரே பண்ணுறதை விட மற்றவங்க வாயிலேருந்து வர்றதுன்றது வந்து இதை விட வீட்டில் நான் வந்து பெஸ்ட் கிஃப்ட் வேறு என்ன வாங்கி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் மனசை தேத்திக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் இதை நான் அந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஐ திங்க் அது பேலன்ஸ் பண்ணணும் தான். இல்லைனா அது கஷ்டம். எல்லாருமே தான், நாட் ஓன்லி மீ. கண்டிப்பாக வந்து நீங்களும் ரவுண்ட் த கிளாக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பர்சனல் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே, அதுவும் நம்ம மீடியாவில் இங்கே வந்து நம்ம யூனிவர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கவங்கள மட்டும் தானே செலக்ட் பண்ணி இங்கே வந்து கூட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எக்ஸ்கியூஸ் தான். நம்பிப்போம், அதுக்கு கேப்பபிள் ஆனவங்கள தான் கடவுள் கூட்டு வருவாருன்னு நம்மளே நம்பிக்கை. ஆமாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும். நம்மளுக்காக இல்லை, நம்ம மூலியமா மற்றவங்களுக்கு நடக்கிறதுக்காக நம்மளை சூஸ் பண்ணியிருக்குன்ற போது அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அது கண்டிப்பாக நல்லதே தான் நடக்கும். The intentions are right. I think the actions are good as well. Yes, definitely. அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் நான் வந்து சின்ன வயசில் ரஹ்மான் சாருக்கு வந்து லெட்டர் எழுதி போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் வந்து இப்போ சொல்ல விரும்புகிறேன், அதை விட்டுட்டேன். கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டோம், நம்ம பார்க்கணும் அப்படின்னா போயிட்டு ஈஸியாக போய் பார்க்கலாம். ஆனாலும் சின்ன வயசில் லெட்டர் எழுதி அவரை பார்க்கணுன்னு நினச்சது
அப்படி போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் பார்க்கக்கூடாது. நம்ம முதல்ல யாருன்றது நம்மளே வந்து இங்க அதே ஒரு ரூல் தான். நம்ம போய் நான் உங்கள ஆமா. பார்க்கணுன்றத தாண்டி ஒரு நீங்க அடையாளம். வாங்க. எஸ், ஒரு ஒரு ரெகக்னிஷனோட அடையாளம், ஒரு போறது. ரெகக்னிஷனோட நம்மள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணுன்றதுல அதில் ஒரு ஹை வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. ஸோ இந்த வருடம் பர்த்டே அன்னைக்கு தான் வந்து அவருக்கு அந்த ரோஜா, அவருடைய ரோஜா தான் எனக்கு அது ஒரு விசிட்டிங் கார்டாக இருந்தது. எல்லா ஸ்டேஜ் ஷோஸ்லேயும் போயிட்டு அவருடைய அந்த தமிழா தான் வாசிப்பேன். அது இந்த வருஷம் அவருடைய பர்த்டே அப்போ அவருக்கு நான் மெயில் பண்ணேன். சார் இது மாதிரி ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அ ரிங்டோன் கம்போசர் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த மீடியாவுக்கு வரணுன்றது என்னோட ஆசை. இன்ஃபேக்ட் சின்ன வயசில் வந்து உங்களை நான் வந்து மீட் பண்ணணுன்றது சின்ன வயசுலேருந்தே நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். அந்த தாகம் ஷோலாம் எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு மெயிலில் போட்டு அந்த வீடியோவையும் அவருக்கு இது பண்ணி அமிச்சேன். அவர் வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு இதுதான் இந்த வருஷம் நான் உங்களுக்கு பர்த்டே இதுவாக கிஃப்டாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்ன உடனே பாப்பாரா அதெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுவாரான்றதெல்லாம் தாண்டி நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சோம், பண்ணிட்டோம். அவர் ரிப்ளை பண்ணுறாரு பண்ணலன்றது வேறு விஷயன்ற மாதிரி இருந்தது. காலையில் நைட் 12 மணிக்கு அனுப்புகிறேன். காலையில் எழுந்திருக்கும் போது அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு. வாவ், இதே வாவ் தான். வாவ், ஆசம் ஸ்டோரி சந்தோஷ், கீப் ராக்கிங் லவ்லி வித் லவ் அப்படின்னு சொல்லி ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ அந்த மொமெண்ட் வந்து என்னால் இந்த வருஷம் மறக்கவே முடியாத ஒரு இது. வாவ், இட்ஸ் a complete circle now. நம்ம from எங்க தொடங்கிச்சு அப்படின்றப்போ கடைசி முடிவு வந்து ரொம்ப அழகான ஒரு எண்டிங்கா இருந்துச்சு. Great. ஸோ Angeline, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்த அளவு இவ்வளோ பர்சனலாக ஒரு மாதிரி இது பர்சனலாக பேசின நல்லா ஒரு இருந்துச்சு. ஃபீலிங் தான். எனக்கு வந்து உங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1 இயராக வந்து பயங்கரமாக நீங்கள் ரீல்ஸில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. இல்லை சீரியஸாகவே அன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கோ எதுக்கோ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா பட்டீஸை வந்து கூட்டு வரேன். அப்போ வந்து அவங்க எல்லாரையும் விட்டுட்டாங்க, உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சீரியஸாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, கிரீன் பார்க் சக்ஸஸ் மீட்டில் அவங்க வந்து யாரையுமே சொல்ல உங்களை வந்து விச் இஸ் சம்திங் லைக் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடாது. கண்டிப்பாக உங்களோட ஜேர்னி, நீங்கள் போட்டிருக்க எஃபர்ட், உங்களுடைய டெடிகேஷன் தான் கண்டிப்பாக இங்கே இந்த அளவு கொண்டு வந்திருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் இது சொல்லுவீங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களோட ஜேர்னியை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, நேர்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஓகே, எனக்கு அவ்வளோ ட்ராவல் இல்லை. நீங்கள் சொல்கிற கதை பக்கத்தில் என் கதை ரொம்ப குட்டி. ஸோ ஐம் a ஸ்மால் டவுன் கேர்ள். ஐம் ஃப்ரம் நாகர்கோவில். சின்ன வயசு 12th முடிச்சதுக்கப்புறமா ஐ திங்க் எனக்கு ரொம்ப ஆசை பிபிசியில் எப்படியாவது வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது என்னோட ட்ரீம். ஸோ பிபிசி இஸ் நியூஸ் மீடியம் அப்படின்றப்போ சம்மர் ரிலேட்டட் டு நியூஸ் தான் படிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபீல்ட் போக முடியும்னு சொல்லிட்டு ஜேர்னலிசம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நாகர்கோவில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போது கூகுள் பண்ணி பார்க்குறப்போ டாப் 3 காலேஜஸ் இன் இந்தியா அப்படின்றப்போ பக்கத்தில் எங்களுக்கு நாகர்கோவிலேருந்து பக்கத்தில் சென்னை தான் பக்கம். அந்த சென்னையில் வந்து ஜேர்னலிசம் இருக்குது, எம்சிசியில் இருக்குது அப்படின்றப்போ தட் இஸ் தி ஒன்லி காலேஜ் ஐ அப்ளைட். வேறு எங்கேயுமே அப்ளை பண்ணல. அது என்ன ஒரு தைரியத்தில் இருந்துன்னு எனக்கும் தெரியல. ரிசல்ட்ஸ் லேட்டாக தான் வந்துச்சு. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த அனுப்புவாங்கல்ல எத்தனை பேர் செலக்டட் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப நாளாக பேர் வரவே இல்லை. அப்போ ஐ வாஸ் லைக் லிட்டில் கொஞ்சம் நர்வஸ், ஒரு வேளை கிடைக்காம போயிடுமோ, இந்த வருஷம் நம்ம படிக்க மாட்டோமோ காலேஜ் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தென் ஃபைனலி லாஸ்ட் லிஸ்ட்டில் வந்து மை நேம் வாஸ் தேர். ஆமாம், வரேன். அதுக்கப்புறம் ஐம் அவே ஃப்ரம் ஹோம். நான் தனியாக ஹாஸ்டலில் தான் இங்கேருந்து படிக்கிறேன் அப்படின்லாம் இருக்கிறப்போ சம்வேர் வந்து அந்த நியூஸ் ஃபீல்ட்லேயே தான் இருக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 3rd இயர் படிக்கிற இல்லை வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன். 2 months அங்கே ஒர்க் பண்ணுறப்போ இதுக்கப்புறம் என்ன, வாட் நெக்ஸ்ட், காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. படிக்கணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை ரொம்ப ட்ரபிள் பண்ணக்கூடாது, வீட்டில் தம்பியும் இருக்கா, அவனும் படிக்கணுன்றப்போ மேபி லெட்ஸ் ஜஸ்ட் அந்த குட்டி பாக்கெட் மணி இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணுற பாக்கெட் மணி வாஸ் லிட்டில் சஃபிஷியன்ட். எனக்கு நம்ம ஏர்ன் பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சது. லெட்ஸ் நாட் ட்ரபிள் ஹோம், நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 18-year-old கேர்ளுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அண்ட் தென் இருக்கும்போதே அந்த 2 மாதத்தோட எண்டில் வந்து உடைய நியூஸ் ரீடர்ஸ்க்கான ஒரு ஆடிஷன் பேம்ஃப்ளெட் ஒன்று பார்க்குறேன். சரி, ஓகே, அப்படி இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்யூமே எல்லாம் எடுத்துகிட்டு என்னுடைய முதல் இன்டர்வியூ என்னோட வாழ்க்கையில் எடுத்துகிட்டு நான் போகிறேன்.
அந்த ஆடிஷன் போகிறப்போ ஒரு சண்டே so many people out there with அதே மாதிரி ரெஸ்யூம்லாம் வச்சுட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஆல்ரெடி வேறு சேனலில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஐ ஹேட் நோ க்ளூ. எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு இது நான் கிடைக்க போகிறதே கிடையாது, இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம முதல் இன்டர்வியூக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் கோயிங். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூனா எப்படி இருக்கும், என்ன கேள்வி கேட்பாங்க, அதோடைய ஃபார்மேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இது நடக்குது. இன்னைக்கான நியூஸ் ஒரு 3 நியூஸ் சொல்லுங்க அப்படின்றாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்குற ஆளுங்க நமக்கு அதில் ஏதோ 1-2 தெரியுன்றனால அப்படி சொல்லிட்டேன். செகண்ட் வந்து ஸ்பெல் செக், என்ன பிழை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுலேயும் தெரியும், ஏன்னா தமிழ் வந்து என் பாட்டி வந்து தமிழ் டீச்சர், ஸோ ஐ எம் லிட்டில் பிட் குட் இன் தமிழ், அதனால் தமிழ் ஓகே. தேர்ட் ரவுண்ட் போகிறப்போ நியூஸ் பேப்பரை படிக்கணும், ஏன்னா நியூஸ் ரீடர்ஸோட ஆடிஷனில். ஸோ நியூஸ் ரீடரோட இது மாதிரி படிக்கணும். நமக்கு அந்த அளவுக்கு வெல்வர்ஸ்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் காலேஜில் நமக்கு அது தெரியல. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தப்பு போட்டு வாசிச்சிட்டோம், ஸோ அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை சார் ஆங்கராக இருக்கேன், இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் பண்ணுறேன். சரி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ விருமன் படத்துடைய ரிவ்யூ, லேட்டஸ்ட்டாக பார்த்த படம், அது ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் வித் நோ ஹோப்ஸ் ஒன்லி, இது கிடைக்க போகிறது இல்லைன்னா நம்ம நியூஸ் ரீடிங்கே பண்ணலையே, நம்ம பண்ணது வேறு எதுவும் சொல்லிட்டு ஐ கேம். ஆனால் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா ஐ காட் அ கால், இன்னொரு லெவல் ஆஃப் ஆடிஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, ஐ ஷுட் கம் டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் ஆங்கரிங்காகவே என்னை வந்து இது பண்ணுறாங்க. பெரிய அந்த ட்ராலி கேமரா முன்னாடி நின்று பண்ணுறதெல்லாம் செம பயமாக இருந்துச்சு. க்ரீன் மேட்டில் பண்ணுறோம், செலக்ட் ஆகிறோம், உள்ளே போகிறோம். ஆனால் அங்கே அதுக்கான ஸ்பேஸ் ஒன்றும் இல்லை. பிகாஸ் they were searching for a proper news reader, whereas நான் உள்ளே போயிருக்கிறது ஒரு ஆங்கரா. ஸோ ஒரு ஷோ இல்லை, பெருசாக ஒரு எதுவுமே இல்லைன்றப்ப நான் அங்கே உள்ளே போயிட்டேன். பட் அங்கே உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ ஐ செட் நான் ஒரு ஷோ ஒன்று பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கியூரேட்டட் மை ஓன் ஷோ, நச்சின 4 சினிமா செய்திகள் அப்படின்ட்டு ஒரு ஷோ. இட் இஸ் ஒரு 6-7 மினிட்ஸ்க்கான ஒரு ஷோ தான் அது. நானே ஸ்கிரிப்ட் எழுதுவேன், என்னோட ஒரு சார் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு அப்ரூவல் வாங்குவேன். அதுக்கான பேக்ரவுண்ட் இமேஜஸ்லேருந்து அதுக்கான கண்டென்ட் என்னன்னு எழுதி அப்ரூவல் வாங்குற வரைக்கும் ஐ டிட் எவ்ரி திங் பண்ணிவிட்டு அந்த ஷோ போயிட்டே இருந்துச்சு 1 year. அண்ட் தென் வீட்டில் வந்து மை பார்ட்டி வாசன்ட் லிட்டில் டூயிங் வெல், ஸோ ஐ ஹேட் டு கோ ஆஃப். வீட்டுக்கெலாம் போயிட்டு வர மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த வேலை கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு, குடன்ட் கண்டினியூ திஸ். இங்கேருந்து ஒரு பிரேக் எடுக்கிற டைமில் எனக்கு பேரலாக வந்து விஜய் டிவிலேருந்து ஒரு ஆஃபர் வருது, இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோடியோட ஆடிஷனுக்காக அங்கே போகிறேன். அங்கே போயிட்டுருக்கிற டைம்லேயும் ஐ காட் த்ரூ த ஆடிஷன்ஸ். பேரலி இங்கே எஸ்எஸ் மியூசிக்கில் டிஜிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எஸ்எஸ் மியூசிக் வாஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. சில ஃபார்மேட்டடான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த எனக்கு இங்கே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்கலாம், நீங்கள் இப்படி கூட கேட்கலாம், இதுதான் ஃபார்மேட்னு கிடையாது அப்படின்ட்டு என்னோட ஸ்டைலில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் மை திங் ஹியர் அண்ட் தேர். ஒரு ஃப்ரீலான்சராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஜோடி பண்ணேன். எஸ்எஸ் மியூசிக்கில் பாட்காஸ்ட் அப்படின்ற ஷோ மார்ஷல் சார் வந்து இது பண்ணாங்க, இந்த ஐடியா ஒன்று கியூரேட் பண்ணாங்க. அண்ட் அது டீமாக சேர்ந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த பாட்காஸ்ட். அண்ட் ஐ திங்க் டச்வுட் இட்ஸ் பீன் டூயிங் ரியலி வெல். நாங்களும் பெட்டர் ஈச் டே ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் நிறைய கெஸ்ட் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இதுதான் என்னுடைய ஜேர்னி ஆஸ் ஆஃப் நவ். கிரேட். இல்லை ஏன் இதை நான் கேட்டேன்னா, ஓகே எனக்கு இது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இது சொல்லியிருக்கீங்களா, உங்களுடைய இது கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னும் போது உங்களுடைய ஜேர்னியை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஃபார் சான்ஸே இல்லை, யூ ஆர் ரியலி ராக்கிங். இல்லை இதில் தான் எனக்கு சந்தோஷம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டை டேலண்ட்ஸை வந்து பொசிஷன் பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்படுறது தான் நம்மளுடைய. ஸோ அந்த வகையில் உங்களுடைய இதையும் வந்து நான் அப்படி தான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு டேலண்ட்டாக பார்க்குறேன். அந்த ஒரு சந்தோஷத்தை தான் கேட்டேன். ஸோ அப்போ உங்களுடைய விஷன் என்ன ஏஞ்சலின்? ஐ ரியலி டோன்ட் ஹாவ் அ விஷன் கைண்ட். எனக்கு வந்து இதுதான் என்னுடைய கோல் அப்படி எதுவுமே இல்லை. பிபிசியில் ஒர்க் பண்ணணுன்ற எய்மோட வந்தேன். பட் தென் லைஃப் ஹஸ் டேக்கன் மீ இன்டு பியூட்டிஃபுல் ட்ராவல். நான் எதிர்பார்க்காத பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். நான் இதை யோசிச்சு பார்க்கல, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இருப்பேன், இத்தனை பேரை நான் இன்டர்வியூ பண்ணுவேன், இத்தனை பேரை மீட் பண்ணுவேன். ஐவ் நெவர் ட்ரீம்ட் ஆஃப் திஸ். ஸோ வாட் எவர் ஐ எம் லிவிங் நவ் இஸ் ஃபார் பியாண்ட் மை ட்ரீம்ஸ். ஸோ இதை தாண்டி ஒரு ட்ரீமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கிடையாது. ஐ எம் கண்டென்ட். உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதை நீங்கள் பண்ணுவீங்க. கிரேட். கண்டிப்பாக இதை விட இன்னும் மோர் ஹைட்ஸ் நீங்கள் வந்து போவீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு என்னுடைய தேங்க்யூ. ஆக்சுவலி கொஸ்டின் கேட்கும்போது கூட எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக தெரியல. என்னோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ ஹேட் லிட்டில் ஃபம்பிளிங் அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் குட். இந்த மாதிரி யாரும் கேட்டதில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். Thank you so much. Thank you so much. Pleasure. Thank you. Thanks for your time. Yeah. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.